த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 1 ராஜாக்கள் அதிகாரங்கள் 18 முதல் 20 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 18வது அதிகாரத்திலே இது அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்றார். 17வது அதிகாரத்தில் இதோ எலியாவை முதன்முறையாக ஆகாபுக்கு அறிமுகப்படுத்திய தேவனாய் கர்த்தர் இந்த 18வது அதிகாரத்தில் 3.5 ஆண்டுகள் மழையில்லாது கஷ்டப்பட்டு கொண்டிருந்த தேசத்திற்கு மீண்டுமாய் மழை தரும்படியாக எலியாவை ஆண்டவர் அனுப்புகிறார். இங்கே ஆகாப் ராஜா, பொல்லாதவனாகிய ஆகாப் ராஜா, அநீதியும் அக்கிரமும் விக்கிரகாரம் நிறைந்த இந்த இஸ்ரவேல் தேசத்திலே அவன் அரசாண்டு கொண்டிருந்தான். எலியா இந்த காரியங்களெல்லாம் எதிர்த்தபடியினாலும் அவன் தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு முன்மாதிரியாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு முன்னோடியாகவும் இருந்தபடியினால் அவன் ஒரு மெய்யான தேவனுடைய மனுஷன். எலியா மக்களை பிரிவுபடுத்துகிறவர்களுக்காக அல்ல, தேவனுடைய உத்தம ஊழியனாக ஆகாப் முன்பதாக நின்று பேசின காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இங்கே பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் கர்மேல் பர்வதத்திற்கு எலியா அழைத்து அங்கே கர்மேல் பருவத்தின் மேல் கர்த்தரை கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்று சொல்லி சவால் விடுகிற காரியத்தை குறித்து பார்த்தீர்கள். தேவனை பின்பற்றுவதா அல்லது பாகாலை பின்பற்றுவதா என்ற ஒரு தீர்மானம் செய்யும்படி எலியா மக்களுக்கு வேண்டுகோள் விடுவிக்கிறார். இஸ்ரவேலர் 2 தெய்வங்களையும் ஒரே வழியில் தொழுது கொள்ளலாம் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். அவருடைய இருதயம் இருமனம் கொண்டதாக இருந்தது. அவர்கள் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எலியா கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி நிரூபிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த பலிபீடத்தின் மேல் பாகால் தீர்க்கதரிசிகளால் அக்கினி வரவழைக்க முடியவில்லை. ஆனால் எலியா ஆண்டவரே ஆபிரகாமின் தேவன் என்று ஜெபித்த பொழுது அங்கே அக்கினி கடந்து வந்தது. கர்த்தரே தேவன் என்று சொல்லி அவர் நிரூபித்தார். அங்கே பாகால் தீர்க்கதரிசிகளெல்லாம் நிர்மூலமாகி போனார்கள். ஆனால் அங்கே இசபேல் எலியாவை கொன்று போடியமாக நினைத்தும் பொழுது எலியா பயந்து ஒரே மலைக்கு பயந்து ஓடுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். 19வது அதிகாரத்தில் இந்த காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 18வது அதிகாரத்தில் எலியா காட்டின விசுவாசம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தெய்வீக ஆற்றலால் செய்யப்பட்ட அற்புதங்களும் கூறப்பட்ட போதிலும் அதைத் தொடர்ந்து இதோ 19வது அதிகாரத்தில் பயத்தோடு ஜீவன் தப்ப ஓடிப்போகிற காரியத்தை, மன சோர்வடைந்து விட்ட எலியாவை நாம் இங்கே பார்க்கிறோம். காரணம் என்னென்று சொன்னால், அங்கே ஆகாபுடைய மனைவி எசபேல் எலியாவை கொல்லும்படியாக திட்டமிடுகிறாள். ஆனால் ஆண்டவராகிய தேவன் எலியாவை சந்திக்கும்படியாக தரிசனமாகிறார். அங்கே எலியாவோடு பேசுகிறார். தூதன் தட்டி எழுப்பி உணவு கொடுக்கிறான். தொடர்ந்து 40 நாள் இரவு பகல் அங்கே நடந்து இங்கே ஓரே பர்வதத்தை நோக்கி கடந்து செல்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து அங்கே ஆண்டவராகிய தேவன் எலியாவோடு இடைபடுகிறார். அதைத் தொடர்ந்து எலிசாவுக்கு கொடுக்கப்படியதான ஒரு அழைப்பையும் நாம் இங்கே பார்க்க முடியும். 20வது அதிகாரத்திலே பெனதாத் சமாரியாவை தாக்குவதை குறித்தும் ஆகாப் பெனதாத்தை தோற்கடிக்கிற காரியத்தை குறித்தும் நாம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே ஒரு தீர்க்கதரிசி ஆகாபை கண்டனம் செய்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இங்கே தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களில் ஒருவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இவர்கள் தீர்க்கதரிசிகளின் மாணவர்கள். இவர்கள் எலிசாவை போன்று வயது முதிர்ந்த புகழ்பெற்ற தீர்க்கதரிசிகளால் சீஷர்களால் வைத்து கொள்ளப்பட்டவர்கள். தங்கள் எஜமான்களை பெரிய தீர்க்கதரிசிக்கு நெருங்கிய துணையாக இருப்பவர்கள், பாகால் வழிபாட்டை எதிர்ப்பவர்கள், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணிப்பு உணவோடு வாழ்கிறவர்கள்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாரங்கள் வசனங்களை நாம் தியானிப்போம். சர்வவல்லமையுள்ள தேவன் எலியாவுக்கு தந்த அதே ஆவியையும் பலத்தையும் நமக்கும் தருவார். உன்னதான தேவன் நம்மோடு இருப்பார், நம்மை நடத்துவார். நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை. எல்லாவற்றையும் ஜெயமாக நடத்து செல்ல யெகோவா நிஸ்ஸி நம்மோடு நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.